இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்ட்ல கூலி ஒரு முக்கியமான இடத்துல இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைட்டில் டீசர்ல இருந்து கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வரைக்கும் எல்லாமே படத்தோட ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. கடைசியா அனி போட்ட ஆல்பம்ல இருந்து கூலி அன்லிஸ்ட் ஈவெண்ட்ல ஆக்டர்ஸ் பேசுனது எல்லாமே படத்தோட ஹைப்பை டபுள் மடங்கு கொண்டு போச்சு. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆன கூலி என்ன ஆச்சுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போலாம். கூலியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கூலியா இருந்த தேவா, அதாவது ரஜினிகாந்த், பிரசன்ட்ல ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு வராரு. ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்ட் சத்யராஜ் இறந்துட்டாருன்னு நியூஸ் கேள்விப்படுறாரு. சத்யராஜ் நேச்சுரலா சாகல, அவரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு தேவா. அது யாரு பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, அவரை ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் மிச்ச கதை. இது எங்கேயும் கேட்ட மாதிரி இல்லை, வேற எங்கேயும் இல்லை. ஜெயிலர் படத்தோட ஒன்லைனும் இதுதான். அங்க பையனை கொலை பண்ணிடுவாங்க, யார் பண்ணாங்கன்னு தேடி போவாரு. இங்க பையனுக்கு பதில் ஃப்ரெண்டுன்னு வச்சு பண்ணியிருக்காங்க. லோகேஷ் படங்கள்னு எடுத்தாலே அவரோட படத்துக்கு பேக் போனா இருக்கிறதே படத்தோட பிளாட் தான். ஒன்லைனே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இங்க பல படங்கள்ல பார்த்த ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் ஒரு ஒன்லைனா எடுத்து பண்ணியிருக்காரு. இதை அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஓகே, படத்தோட ஒன்லைன் தான் லோக்கியோட ஸ்டைல்ல இல்லை. சரி, படத்துக்குள்ள போக போற வேற ஏதாவது ஸ்டோரி ஓப்பன் அப் ஆகும், வேற லேயர்ஸ் இருக்கும். ஏன்னா கேரக்டர்ஸ் படத்துல நிறைய இருக்காங்கன்னு நினைச்சேன். படத்தோட எண்ட்ல எனக்கு XXL சைஸ்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைச்சது. எதனால டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு, என்னென்ன விஷயம்லாம் படத்துல ஒர்க் ஆகலன்னு ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்க. கேரக்டர் பாண்டிங். முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட மெயின் பிளாட்டே தேவா அவரோட ஃப்ரெண்டு ராஜசேகரை யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான். இங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை சுத்தமா எங்கேயுமே காமிக்கல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டிங்கே எப்படி இருக்குன்னு காமிக்கவே இல்லை. இது எதுவுமே காட்டாம தேவா ராஜசேகர் செத்துட்டாரு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணும் போது அந்த சீன் எதுவுமே எனக்கு பர்சனலா ஒர்க் அவுட்டே ஆகல. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன பாண்டிங்னே ஒழுங்காவே காமிக்கல. எக்ஸாம்பிள், ஜெயிலர் படத்துல பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு பாட்டிலே காமிச்சு முடிச்சிருப்பாங்க. படத்துக்கு பாட்டு வச்ச மாதிரியும் இருந்துச்சு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை காமிச்ச மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பையன் செத்துட்டான், அதை தேடி ஒரு போறாருன்னு காமிக்கும் போது அங்க ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இங்க கூலியில அது மிஸ் ஆனதுனால அந்த இடமே, அந்த போர்ஷனே ரொம்ப வீக்கா தெரிஞ்சது. லோகேஷ் படம்னாலே ஒரு சிக்னேச்சரை செட் பண்ணி வச்சிருக்காரு, அவர் படம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. பட் கூலியில அது எங்கேயுமே பார்க்க முடியல. சொல்ல போனா இது அவர் எடுத்தாரான்னு கேட்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பொதுவா லோகேஷ் படம்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல யூசேஜ் ஆஃப் சாங்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த சாங் படத்தோட கதையை நகுத்தி கொண்டு போற மாதிரி தான் இருக்கும். பட் கூலியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 5 பாட்டு வருது, எதுக்கு அந்த 5 பாட்டு வச்சாருன்னே தெரியல. விக்ரம் படத்திலே பாத்தீங்கன்னா பத்தல சாங்கெல்லாம் சும்மா ஸ்டார்டிங் மட்டும் காமிச்சிட்டு அடுத்து கட் பண்ணி கதைக்குள்ள போயிருந்திருப்பாரு. அப்படி பண்ண லோகேஷ் தான் இதுல இப்படி பண்ணி வச்சிருக்காரான்னு யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சிக்கட்டு சாங்கி படத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது கூட ஓகே, தலைவருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் வேணும், அதனால படத்துல வச்சாங்கன்னு சரி விட்டுக்கலாம். பட் அந்த பாட்டு முடிஞ்சே அடுத்த செகண்டே நண்பனே பாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பாட்டு கூட ஸ்டோரியை கடந்து போற மாதிரி தான் இருந்தது. பட் மோனிகா பாட்டோட பிளேஸ்மெண்ட்லாம் ரொம்ப அப்ரப்டா இருந்துச்சு. அந்த பாட்டு எதுக்கு வந்துச்சுன்னே சுத்தமா ஐடியாவே இல்லை. அந்த பாட்டுக்கான லீடும் நீடும் சுத்தமா இல்லவே இல்லை. சௌபின் கண்டிப்பாலாம் கேட்டிருக்க மாட்டாரு, எனக்கு ஒரு பாட்டு வச்சாதான் நான் படத்துல நடிப்பேன் அப்படின்னு. சௌபின் டான்ஸ் நல்லாவே இருந்துச்சு, அதை குறை சொல்ல முடியாது. பட் சௌபினோட டான்ஸும் அந்த பாட்டும் படத்துக்கு எந்த வேல்யூமே ஆட் பண்ணல. ஒரு பேன் இந்தியா படம் பண்ண போறோம். ஸோ பேன் இந்தியா படம்னா ஒரு ஐட்டம் சாங் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்காக மோனிகா சாங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. லோகேஷ் இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன் லோகேஷ்க்கு இவ்வளோ ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் யூஷுவல் டெம்ப்ளேட்ல படம் பண்ணாம அவருக்குன்னு ஒரு யூனிக் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பட் கூலி படத்துல பாத்தீங்கன்னா அவரும் அந்த யூஷுவல் டெம்ப்ளேட்ல தான் படத்தை பண்ணி வச்சிருக்காரு. லோகேஷ் படத்துல வர ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைட்டுக்கான எமோஷனும் லீடும் கரெக்டா இருக்கும். அதுதான் அந்த ஃபைட்டை நம்மள ரசிக்க வைக்கும். எக்ஸாம்பிள், கைதியில கமல் ஃபைட், விக்ரம்ல அந்த பால் டப்பா ஃபைட். இந்த ஃபைட் சீக்வன்ஸை பத்தி அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அந்த ஃபைட்டுக்கான லீடு சரியா இல்லைன்னா அந்த ஃபைட் ஒர்க் ஆகாது. ஃபைட்டு எழுதுனாதான் அது ஒரு ஃபைட்டுக்கான இதாக இருக்கும். இங்கே ஃபைட் ஆரம்பிக்குது, இங்கே ஃபைட் முடியுதுன்னு சொல்லிட்டு அடுத்த பேஜ் திரும்பக்கூடாது. பட் கூலி ஸ்கிரிப்டில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடிக்குதுன்னு அப்படின்னு முடிச்சுட்டு போயிருப்பார் போல. அவரோட அந்த சிக்னேச்சர் டச் எங்கேயுமே ஃபீல் ஆகல. படம் பார்க்கும்போது எல்லா ஃபைட்டுமே ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. மற்ற படங்களில் பார்க்குற மாதிரி அந்த டச், லோக்கியோட டச் முக்கியமாக அங்கே மிஸ் ஆச்சு. லோகேஷோட சிக்னேச்சர்னு பேசும்போது அவர் ரெட்ரோ சாங் யூஸ் பண்றதையும் பேசி ஆகணும். இந்த படத்துலயும் அப்படி ஒரு சாங் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் மற்ற படங்கள்ல ஒர்க் அவுட் ஆன மாதிரி இந்த படத்துல எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னா அவர் யூஸ் பண்ண அந்த சாங் அந்த சீக்வன்ஸ்க்கு எனக்கு பெருசா மேட்ச் ஆகல. அது மட்டும் இல்லாம இப்ப வர படங்கள்ல எல்லாமே நம்ம ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதனாலே ஒரு சலிப்பு வந்துருச்சான்னு என்னன்னு தெரியல. ஸோ கூலிலையும் ஒரு ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. பட் அது பெருசா எந்த இம்பாக்டுமே கிரியேட் பண்ணல. ஒரு நார்மல் ஃபைட் சீக்வன்ஸாவே போயிடுச்சு. என்னதான் படத்துல அத்தனை ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே படம் முடிச்ச
முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு டைலாக் கூட மைண்ட்ல நிக்கிற மாதிரியே இல்லை. படத்தோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப லேசி ரைட்டிங்கா தான் இருந்துச்சு. டைலாக் மூலியமா இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி எந்த சீனுமே இல்லை. இந்த டைலாக்ஸ் எல்லாமே லோகேஷே உட்காந்து ரைட் பண்ணியிருந்திருக்கலாம். ரைட்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணதுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே படத்துல தெரியல. டைட்டில் கார்டு போட்டப்போ கத்துனா கடைசி வர அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கத்துனா, வேற எங்கேயுமே எனக்கு ஒரு இம்பாக்டே கிரியேட் பண்ணல. படத்துல டைலாக்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே எழுதியிருக்கலாம்னு ஃபீல் ஆச்சு. படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் காமிச்சாங்க. பட் எந்த கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ப்ராப்பரான கேரக்டர் ஆர்க்கே இல்லாம தான் இருந்துச்சு. சார்லி கேரக்டர்லேருந்து வத்திகுச்சி திலீபன், சத்யராஜோட 2 பொண்ணுங்க, உபேந்திரா, அமீர் கான்னு இத்தனை கேரக்டர்ஸ் இருந்துமே அதுக்கு ப்ராப்பர் யூஸ் அண்ட் பர்பஸே இல்லாமல் இருந்துச்சு படத்தில். கைதியில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜோட கேரக்டரை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக எழுதியிருப்பாரு. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை கேரக்டர்ஸ் இருந்துமே எதுக்குமே ஒரு எஃபெக்ட் இல்லாமல் போயிடுச்சு. இதுவே ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமாரையும் மோகன்லாலையும் கேமியோன்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட் கூட்டு வந்திருப்பாங்க. அந்த 10 செகண்டுமே பிளாஸ்ட் ஆச்சு தியேட்டரில். பட் இங்கே இத்தனை பேர் கேரக்டர்னு சொல்லி படத்தில் இருக்கிறாங்க. பட் அவங்க யாரையுமே எந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாம போயிட்டாங்க. படத்துல ஆன்டகனிஸ்ட பத்தி சொல்லணும்னா சைமனா வந்த நாகார்ஜுனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு மாஸ் பில்டப் பண்ணாங்க, ஒரு பயத்தையும் கிரியேட் பண்ணாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல அது எல்லாமே யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. அவர் எங்க போனார்னே தெரியல. ஒரு விஷயம் செகண்ட் ஹாஃப்ல பண்ணாங்க, அந்த விஷயத்தினாலே அவர் மேல இருந்த பயம்லாம் சுத்தமா போயிடுச்சு. படம் பார்த்தவங்களுக்கு நான் எதை சொல்றேன்னு தெரியும், பார்க்காதவங்க போய் பாருங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஒரு சித்தார்த் அபிமன்யு ரோலக்ஸ் மாதிரி வருவார்னு எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்குன்னு எதிர்பார்த்தேன் அவருக்கு. பட் அவரை இங்கேயும் நார்மல் வில்லன் மாதிரி ஒரு டம்மி பண்ணிட்டாங்க. லோகேஷ் ஒரு இன்டர்வியூல இந்த மாதிரி விஷயம்லாம் என் படத்துல பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. எனி ஆக்ஷன் ஹீரோ நீ யோசிச்சீங்கன்னா பின்னாடி பாம்பு வெடிக்கும், முன்னாடி நடந்து வந்துட்டு இருப்பாங்க ஸ்கிரீன் நோக்கி. அது பண்ண வேணாம் தான் பண்ணல சார். பட் கூலியில பாத்தீங்கன்னா அதே தான் பண்ணி வச்சிருப்பாரு. என்ன லோகேஷ் இதுன்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு. படத்துல பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான். என்னதான் பாட்டு மியூசிக் சூப்பரா இருந்தாலுமே சீன்ஸ் எதுவும் பெருசா இல்லாதனால அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போகுது. அனியோட எஃபர்ட் படம் ஃபுல்லா தெரிஞ்சுது. அவர் ஒருத்தால் மட்டும்தான் தாங்கி நிக்கிறாரு மியூசிக் மூலியமா. பட் சீன்ஸ் எதுவுமே ப்ராப்பரா கன்வெர்ட் ஆகாதனால அதுவும் அங்க சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாம போகுது. சொல்ல போன படத்துக்கான ஐபே அனியால தான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னே சொல்லுவேன். அவரோட பவர் ஹவுஸ் மாப்ஸ்டா பாட்டு தான் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை கண்ணாமண்ணான்னு ஏற்றி விட்டுருச்சு. ஓவராலா லோகேஷ் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆர்டினரி ஸ்டோரி வச்சுட்டு இப்படி ஒரு படத்தை சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னதான் லியோல செகண்ட் ஹாஃப் சொதப்பினாலும் இந்த டைம் டோட்டலா அடிச்சு தூக்கிட்டு வரதான் நினைச்சேன். ஏன்னா அவர் சொன்னதும் அப்படிதான் இருந்துச்சு. This film is like ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப எந்த பஞ்சாயத்தும் இல்லாம அழகா பண்ணிட்டு வந்த படம்னு தோணுது. ஒரு ப்ரெஷருமே இல்லைன்னா எதுக்கு இன்ட்ரோ சாங், எதுக்கு 5 பாட்டு, எதுக்கு ரெகுலரா வர இத்தனை ஃபைட் சீக்வன்ஸ், இது எல்லாமே தான் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு டைஜஸ்ட் பண்ணவே முடியல, ஏன் லோகேஷ் இப்படி பண்ணிட்டாருன்ட்டு. லிட்ரலா ஒரு பிரேக்கப் கொடுத்த ஃபீல் தான் கூலி படம் கொடுத்துச்சு. ஆஃப்டர் தக் லைஃப், ஜிபியு, ரெட்ரோ, இப்போ கூலி, இந்த படங்கள் மூலியமா இந்த வருஷம் ஒரு நல்ல லெசன் லேர்ன் பண்ணியிருக்கேன். பெரிய ஸ்டார் கேஸ்ட் படத்தை பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்க்கக்கூடாது. ஆக்டர்ஸை தாண்டி டைரக்டர்ஸையும் நம்பி படத்துக்கு போகக்கூடாதுன்னு. கூலி படத்துல எனக்கு என்னென்ன விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகல, எந்தெந்த விஷயம்லாம் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணுச்சுன்னு சொன்னேன். கூலி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே ஃபேன்ஸ் நிறைய பேர் இதுதான் ஸ்டோரின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நானும் இப்படி தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் ஸ்டோரி டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் அவங்க சொன்ன ஸ்டோரியே பெட்டராகவே காமிச்சிருந்துருக்கலாம், பெட்டராகவே பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆல்டர்னேட் ஸ்க்ரீன் பிளேன்னு ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோஃபார் தக் லைஃப் அண்ட் லியோக்கு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பாருங்க. கூலி படத்துக்கும் நீங்கள் என்னோட ஆல்டர்னேட் ஸ்க்ரீன் பிளே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல ஆல்டர்னேட் ஸ்க்ரீன் பிளே கூலின்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவா அதை போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.